தானத்தின் மேன்மை என்னென்ன என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் பார்ப்போம். பருத்தி தானம் மிகச் சிறந்தது. ஏனெனில் மானத்தை காக்கும் ஆடையை தருவது பருத்தி. உபநயத்தில் முக்கியமான பூணூலுக்கும் பருத்தி அத்தியாவசியமானது. அதனால் இது மகாதானம் என்று சிறப்பிக்கப்படுகின்றது. பருத்தி தானம் செய்தவருக்கு கைலாச வாசம் கட்டாயம் கிடைக்கும். அழகிய மேனியும் தீர்க்க ஆயுளும் பெற்று உயர்ந்த ஐஸ்வர்ய குலத்தில் பிறப்பார்கள். புகழோடு வாழ்ந்து சொர்க்க பதவியை அடைவார்கள். ஒரு மனிதன் இறக்கும் சமயத்தில் கொடுக்கும் தானம் சிறந்த பலனை அளிக்கும். கிரகண புண்ணிய காலம் தானம் செய்வதற்கு ஏற்ற காலம். உயிரோடு இருக்கையில் செய்யும் சொர்ண தானமும் தானிய தானமும் அப்பிறவி பாவத்தையும் நசிக்கச் செய்யும். இறக்கும் சமயம் இரும்பை தானம் செய்வது முக்தியை தரும். யமன் மகிழ்ந்து தண்டனையை குறைப்பார். திலதானம் யம பயத்தை நீக்கும். பருத்தி தானம் யம தூதர்களுக்கு நரரிடம் கருணையை ஏற்படுத்தும். ஒருவனுடைய மரணப்படுக்கையில் என்னை தியானித்தால் அவனுக்கு என் உலகத்தில் நித்திய வாசம் கிட்டும். தந்தை மரித்த பிறகு புதல்வன் செய்யும் பெரிய சிராதத்தை விட மரண காலத்தில் அருகிருந்து கொடுக்கும் தான தர்மங்கள் அதிக பலனை தரும். சுபர்ணா எனது ஸ்தலங்களில் தானம் செய்பவன் கூடுதலாக புண்ணியத்தை அடைகிறான். பூதானம் செய்தவன் அநேக ஆண்டுகள் சொர்க்கத்தில் சுகமாயிருப்பான். தீபதானம் செய்தால் இருட்டில் யம தூதர்களுடன் செல்லும்போது வெளிச்சம் முன்னால் போகும். நல்ல வழியில் யம தூதர்கள் அழைத்துச் செல்வர். அவனுடைய மூதாதையர் அங்கு இருந்தால் அவர்களையும் நல்ல உலகத்திற்கு அழைத்துச் செல்லும் சக்தி அவனுக்கு உண்டு. பிறப்பெடுத்த அன்றே இறப்பு நிர்ணயிக்கப்படுகிறது. அதனால் உயிரோடு இருக்கும்போதே தானங்களை செய்து புண்ணியங்களை ஈட்ட வேண்டும். ஆசன பலகையும் தானாக சமைத்த தன் வருமானத்தில் ஆள் வைத்து சமைத்தாலும் சரி. உணவையும் செப்பு பாத்திர தானம் செய்பவன் மரணடைந்த பிறகு ஆகாய மார்க்கமாக இன்பமான பயணத்தை அடைவான். யானை குதிரை மார்க்கமாக இன்பமான பயணத்தை மேற்கொள்வான். சுமங்கலி கன்னிகளுக்கு நவராத்திரி பௌர்ணமி போன்ற காலங்களில் தர்ப்பண சிரார்த்த காலங்களில் வேதியருக்கு தாம்பூலம் கொடுப்பதாலும் அர்ச்சனை பூக்கள் அளித்தாலும் யம சிங்கரர்கள் ஜீவனை வருத்த மாட்டார்கள். வஸ்திரதானம் செய்பவர் பார்வைக்கு கூற்றுவர் சத்புருஷராய் காட்சியளிப்பர். உயிர் எவ்வாறு பிரிகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சராசரி மானிடன் உயிர் கண் மூக்கு வாய் காதுகள் வழியாக சொட்டு நீராகவோ பால் ஊற்றி இருந்தால் பாலாகவோ அடிபட்டால் உதிர வடிவிலோ வெளியேறிவிடும். ஞானிகளின் ஆத்மா கபாலம் விரிந்து வெளிப்படும். கபாலம் என்பது உச்சந்தலையாகும். சிலருக்கு வேர்வை வழியாகவும் நீங்கிவிடும். பாவிகளின் ஜீதம் பலவிதமாக உபாதைக்கு உட்பட்டுத்தான் நீங்கும். ஜீவன் நீங்க பெற்ற சரீரம் விரைத்து மரக்கட்டை போல் ஆகிவிடும். எனவே நாம் முடிந்தளவு புண்ணியத்தை சேர்த்து நல்வழியில் இறைவனை அடைவோம்.